வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்டுடைய 10th 12th மார்க் ஷீட் தொலைஞ்சு போச்சுன்னா அதை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இது மூலமாக நீங்கள் உங்களுடைய 10th 12th தொலைஞ்சு போன மார்க் ஷீட்டை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அதில் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூனால பேமெண்ட் பெண்டிங் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த மேக் பேமெண்ட் கொடுத்து அந்த பெண்டிங்கான பேமெண்ட் கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ராக் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ட்ராக் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கும்போது, நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த ட்ராக் சர்வீசஸ் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்டு சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க்ஸ், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் ஆனதுமே நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாக்குமெண்ட் டைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th or 12th முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் தொலைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம். இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரியே கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், நீங்கள் 10th or 12th கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் ஆர் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் கிட்ட ஆல்ரெடி எதுவும் ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களுடைய ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை பார்த்து இதில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இந்த ரோல் நம்பர் இல்லாது ரிஜிஸ்டர் நம்பர் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் நேராக விசிட் பண்ணி அங்கே போய் நீங்கள் இந்த ரோல் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கிட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் 2000 இருந்து 2023 வரைக்குமான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீசன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய சீசனை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நேம் கரெக்டாக மிஸ்டேக்கெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ அதையும் தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அச்சடிக்கப்பட்ட சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதும் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு அட்ரஸ் வித் பின்கோட் ஃபார் டிஸ்பேச்சிங் ஆஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் அட்ரஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். வித் பின்கோடோட தெளிவாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ஆர் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஆர் காப்பி அல்லது லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிஎன் போலீஸோட வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் சர்வீசஸ் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் நீங்கள் கிளிக் பண்ணதும் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருப்பாங்க, மிஸ்டர் மிஸ்ஸஸ் எம்எஸ். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோட் போட்டுக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு செக்யூர் கோடுங்கிற இடத்துல இந்த கொடுத்துருக்கூடிய 22604 இதை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் லாஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் சர்டிஃபிகேட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் தொலைஞ்சோ அந்த டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் ஆஃப் லாஸ், ஸோ அந்த நீங்கள் எந்த டைமில் தொலைச்சிங்களோ அந்த டைம், ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ், நீங்கள் எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்த வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட்னா மார்க் ஷீட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு 50 ரூபா மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் 50 ரூபா பே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கேபிக்கில் இருக்கணும். பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த சைஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி உங்களுடைய ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலோட் ஒன்லி பிடிஎஃப் ஃபைல் நாட் மோர் தென் 200 கேபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200 கேபிக்கு மேலே போகக்கூடாது. பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி டிசி ஆர் லெட்டர் ஃப்ரம் ஸ்கூல் ஹெச்எம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட டிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசியை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட டிசி இல்லைன்னா நீங்கள் படித்த அந்த ஸ்கூலில் போய்ட்டு அந்த ஹெச்எம் கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஃபார்ம் மாதிரி வாங்கி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சேமஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும், 200 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு 505 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான 10th டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது வந்து அதை வாங்கிக்க முடியும். ஓகேவா, உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ராக் சர்வீஸில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது இடப்பெயர்ப்பு சர்டிஃபிகேட். இதுக்கும் சேமஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸ் பண்ணால் போதும், எந்த வித மாற்றமும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த வித ப்ரூஃபும் வந்து அட்டாச் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து அவங்க கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு 505 ரூபா பே பண்ணால் போதும். உங்களுக்கு அப்லோட் ஆன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு ப்ளூ கலர் சீட்டில் வந்து உங்களுடைய மார்க் என்னவோ உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரி இது வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் டீட்டெயில்ஸை மட்டும்தான் இதில் வந்து என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எதுவும் ஒர்க்குக்கு எதுவும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் அர்ஜென்ட்டாக மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எதுவும் அர்ஜென்ட் இல்லைன்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இதே வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, ஒரு 2 நாள் எனக்கு தேவைப்படுது அந்தமாரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இதுக்கு நீங்கள் வந்து 305 ரூபா பே பண்ணால் போதும். சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய சர்வீஸ் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து 2 டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் போட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து போஸ்ட் பண்ணி விடுவாங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 755 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 755 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும்.
கைஸ், இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து தொலைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.